டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் காய்கறி கடைகளில் குவிந்து வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சாலும் கூட மக்கள் இந்த ரெட் அலர்ட்டை எதிர்கொள்ள தங்களை எந்த வகையில் தயார்படுத்திக்கிறாங்க? கடலூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதுடன் புயல் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் என்பது ஏற்கனவே ஒரு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்ப தற்போது பொதுமக்கள் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் காய்கறி கடையில் தற்போது குவிந்து வருகின்றனர். புயல் வந்துவிட்டால் அதன் பிறகு காய்கறிகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுவதுடன் விலையும் அதிகமாக இருக்கும் என்பது மக்களின் கருத்தாக இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது காய்கறிகளை வாங்கி ஏராளமான மக்கள் முன்னெடுத்துக் கொண்டு வாங்கி கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் இருந்தாலும் காய்கறிகள் வழக்கமான விலையில விற்கப்படுவதால் அதிக அளவில் காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் பொறுத்தளவிற்கு கடலூர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது துரித அளவில் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ளது. புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர், மாநில பாதுகாப்பு படையினர் என அனைவரும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். கடலூரை பொறுத்தவரை இதனால் இயற்கை சீற்றத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் எப்பயுமே தயாராக இருப்பார்கள். அதன் பகுதியாக தான் தற்போது காய்கறிகளை வாங்கி கொண்டிருக்கின்றனர். கடலூரை பொறுத்தவரை இன்று வெங்காயம் 35 ரூபாய்க்கும், தக்காளி 42 ரூபாய்க்கும், கேரட் 58 ரூபாய்க்கும், பீட்ரூட் 36 ரூபாய்க்கும், பீன்ஸ் 45 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 36 விற்கப்படுகிறது. இந்த புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகமும் பொதுமக்களும் தயாராக இருப்பதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் கண்ணதாசன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.